இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சோகமான நிகழ்ச்சிகள் அனைத்துமே கென்யாவின் கிலிஃபி க்ரீக் அப்படிங்கிற பகுதியில் போன வருடம் நடைபெற்ற ஒரு சோகமான நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, கென்யாவுடைய அந்த கிலிஃபி க்ரீக் அப்படியே 2 ஆண் காட்டு யானைகள் வந்து கடலோர சேற்றில் வந்து சிக்கிச்சுங்க. அவை உறுதியான நிலத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் இருந்ததுனால மீட்பு பணிகள் மிகவும் சவாலாக இருந்தது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 4 நாட்கள் அந்த சேற்றிலே சிக்கியிருந்தது. கென்யா வைல்ட் லைஃப் சர்வீஸ் மற்றும் செல்ட்ரிக் வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இணைந்து 4 நாட்கள் போராட்டத்துக்கு பிறகு யானையை மீட்டனர். ஆனால் அதில் ஒரு சோகம் என்ன அப்படின்னா, மாட்டிக்கொண்டது வந்து 2 யானை. அதில் வந்து ஒரு யானை இறந்துருச்சு. முதல் நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு தகவல் கிடைச்சது. ஹெலிகாப்டர் மூலியமாக நிலைமையை வந்து ஆய்வு செய்தனர். வாகனங்கள் வந்து செல்ல முடியாதால் வந்து மீட்பு குழுவினர் வந்து நடந்து தான் போனாங்க. அடுத்த நாள் கனரக இயந்திரங்கள்லாம் மீட்பு கொண்டு வந்து திட்டம் தீர்க்கப்பட்டது. 2வது நாள் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த புல்டோசர் மற்றும் கயிறுகள் கொண்டு முதல் யானையை இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டனர். ஆனால் அது மிகவும் பலவீனமாக இருந்ததால் கால்நடை மருத்துவர்கள் எவ்வளோ சிகிச்சை அளித்தும் அது உயிரிழந்து விட்டது. 2வது யானை இன்னும் ஆழமான பகுதியில் சிக்கியிருந்தனால பல கயிறுகள் அருந்து விட்டன. அதனால் 3வது நாள் வந்து மிக வலுவான சிறப்பு பட்டைகள் அதை கொண்டு வந்து 2வது யானை வெற்றிகரமாக வெளியே எடுத்து விட்டனர். ஆனால் தனது தோழன் இறந்து விட்டான் அப்படிங்கிற காரணத்தினால அந்த இடத்தை விட்டு வராமல் மீண்டும் மீண்டும் சேத்துல போய் சிக்கிச்சுங்க. 4வது நாள் இறுதியாக கடும் போராட்டத்துக்கு பிறகு மீண்டும் அந்த புல்டோசர் மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான மீட்டர் நீளமான பட்டைகள்லாம் இழுத்துட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு அதை காப்பாற்றிட்டாங்க. மேலும் வந்துட்டு வேறு கடல் அலை வந்திருந்தால் நிச்சயமாக இந்த 2வது யானையை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதன் பிறகு அந்த யானை வந்து சுமார் 36 கிலோமீட்டர் தூரம் அது நடந்து அந்த சைடு போயிடுச்சு. இனிமேல் அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பிறகு தான் அந்த